வெல்கம் டு காரைக்கால் பையன் vlogs. வணக்கம் மக்களே. ஸோ பார்ட் 2 ஆஃப் திஸ் ஓசி ட்ரிப்பு தான் ஏன்னா இது. ஸோ பார்ட் 2 ஆஃப் திஸ் ஓசி ட்ரிப்பில் செஞ்சிக்கோட்டையை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம மண்டகப்பட்டு குகை கோயிலை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம செஞ்சிக்கோட்டையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செஞ்சிக்கோட்டை போயிட்டு இருக்க வழியில் செஞ்சிக்கோட்டையை பற்றி ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த இதில் வந்து செஞ்சிக்கோட்டைனா என்ன அப்படின்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் சின்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அவ்வளோதான். அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை, அரசர்கள் தங்களோட ஆட்சியை தக்க வைத்ததாகவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்டாக யூஸ் பண்ண ஒரு இடம். இதுதான் செஞ்சிக்கோட்டை. டோட்டலாக ஒரு 11 கிலோமீட்டர் சுற்றளவு, 12 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்குது. 800 அடி உயரம் இந்த மலையோட டோட்டல் உயரம். ஸோ மலை வந்து மூணு மலையை சேர்ந்து ஒரு ஹில்லாக் பொசிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் இது ஒரு நல்ல ஒரு டிஃபெண்டிங் ஸ்பேட்டாக இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ செஞ்சிக்கோட்டை கீழே இந்த செஞ்சிக்கோட்டையை பல பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இது முதல்ல இதை கட்டினது யாருன்னா ஆனந்தகோன், அதுக்கப்புறம் கிருஷ்ணகோன். இது வந்து என்ன, சோழா டைனஸ்டி, பல்லவர்கள், நாயக்கர்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், முகலாயர்கள், இப்படி ஃப்ரெஞ்சு, அப்புறம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ரெண்டுமே இத்தனை பேர் இந்த கோட்டையை ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் இதில் பல சேஞ்சஸ் வந்துருக்கு. ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டெவலப்மெண்ட் அவங்களுக்கு எத்தனை பண்ணாங்க. ஸோ பட் என்னென்னா அதெல்லாம் அடிமட்ட லெவலில் தான் பண்ணிட்டாங்க. பெரும்பாலும் ஆட்சி பண்ணுறவங்களுக்கும் அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஆனந்தபுரம், கிருஷ்ணகோன், சோழா டைனஸ்டி இந்த பீரியடில் இருந்த வரைக்கும் அது அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ முகலாயர்கள் அந்த முகலாயர்கள் காலத்தில் வந்த நாயக்கர்கள், ஸோ இந்த இவங்களும் ஆட்சி பண்ணோம். ஸோ முகலாயர் காலத்தில் வந்தப்போ முகலாயர்கள் காலத்து ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த இருந்திருக்கும். ஸோ இன்னொரு இதுமாதிரி பல பேர் இந்த செஞ்சிக்கோட்டையை ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்னன்னா 11 கிலோமீட்டர் சுற்றளவு சொன்னேன். ஸோ இந்த 11 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மொத்தமே ரெண்டு கேட்டு தான் இருக்குது. ஸோ 2 கேட்டில் இந்த 11 சுற்றளவு சுற்றியும் அகழிகள் இருக்கும். என்னன்னா சுற்றி தண்ணி இருக்கும். அதில் வந்து அந்த காலத்தில் வந்து கோட்டை முதலைகள், விஷ உயிரினங்கள், விஷம் வாய்ந்த உயிரினங்கள்லாம் போட்டிருப்பாங்களே. ஸோ அந்த இடம் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த கோட்டைக்குள்ளே வரணும்னா இந்த ரெண்டு வழியை தாக்கி அந்த இது வழியாக தான் வரணும், பாறை வழியாக தான் வரணும். ஸோ அதுக்கேற்ற அந்த காலத்தில் டெக்னாலஜி இருந்திருக்கும். ஸோ பட் இதுதான் பேஸ். ஸோ இது வழியாக உள்ளே வந்தீங்கன்னா, உள்ளே வந்த உடனே டோட்டலாக அந்த 11 கிலோமீட்டர் சொன்னால் அந்த உள்ளே எவ்வளோ பெருசு வந்து பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு இதை எல்லா இடத்துக்கும் போய் நடந்து கவர் பண்ணேன். பட் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஏன்னா வந்து நான் வந்து தனியாக போகல. ஸோ என் கூட ஒரு பெரிய குரூப்பே வந்துச்சு. ஸோ இப்போ இவங்க கூட தான் நான் போய் ஆகணும். ஸோ அதனால நான் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனக்கு வந்துச்சு. பட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் நான் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் போயிட்டு. அதில் ஒன்று என்னென்ன, ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் நான் முடிஞ்ச அளவுக்கு ராஜாக்கோட்டையை நான் ஃபுல்லாக சுற்றி பிரித்து பார்த்தேன். ராணிக்கோட்டைக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டால் முடியல. அது இல்லாமல் இன்னொரு மலை மேலே ஒரு கோயில் இருந்துச்சு பக்கத்துலேயே. ஸோ அந்த மலை மேலே கோயிலுக்கும் போகணும்னு பார்த்தா அதுவும் முடியல. பட் ஏன்னா வந்த ஒரு குரூப் அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு போன உடனே ஸோ முகலாயர் காலகட்டத்தில் செஞ்சிக்கோட்டை உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே முகலாயர்கள் காலகட்டத்தில் மசூதி கட்டியிருப்பாங்க அவங்க தொழுகிறதுக்கு. ஸோ ஓகே, அது ஒரு பிளேஸ் இருக்குது. கோட்டைக்கு வெளியே கோட்டை வாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சில இது என்னென்னா டைமிங் இருக்குது. ஸோ மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் டைமு. ஸோ இந்த ஆஃப்டர்நூன் 3 o'clock அபோவ் 3 o'clock நீங்கள் வந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் மலைக்கு கோட்டைக்கு மேலே போகிறதுக்கு என்ட்ரி கிடையாது. ஏன்னா திருப்பி நைட் டைமில் வரத்துக்கூடியதோ என்னாலும் நடக்கலாம். ஸோ அங்கே வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு செக்யூரிட்டியே கிடையாது தனியாக போகிற பட்சத்தில். இப்போ நீங்கள் கப்புள்ஸாக போகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு குரூப்பாக போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. என்னாலும் உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா கூட அங்கே ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, வாட்டர் சுத்தமாக கிடையாது, குடி தண்ணி ஏதாவது நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ உள்ளே வந்த உடனே நான் ஸ்கூல் பசங்களோட போகணுன்னு சொன்னேன். ஸோ ஸ்கூல் பசங்களோட போகிறதுனால ஸ்கூல் பசங்களை கைட் பண்ணுறதுக்கு இந்த இடத்த பற்றி ஸ்கூல் பசங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் வந்து ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் அவர். ஸோ அவர் இந்த இடத்த பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதை அந்த சமயத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நாலேஜே வேணும். ஏன்னா ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி அவர் எடுத்து விட்டுனே இருந்தார். நம்ம வர ஹிஸ்ட்ரியில் வீக்கு சுத்தமாக தெரியாது, அவ்வளோ ஹிஸ்ட்ரி எடுத்து விட்டார் அதை பற்றி. ஓகேயா, பட் அது நான் ஆக்சுவலாக எனக்கு சுத்தமாக தெரியாது. அப்படின்னா யோசிச்சுப்பாங்க, அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் சுத்தமாக மறந்துருப்பாங்க. அந்த செகண்ட் தான் கேட்டு போய் தான் சொல்கிறாங்க, அப்படி தான் அவங்க மைண்ட் செட் இருந்திருக்கும். ஆனால் அவ்வளோ டீட்டெயில்ஸ் சொன்னார் அவர். ஓகே, ஸோ ஹிஸ்டாரிக்கலாக அதை பற்றி இன்னும் நிறையா இருக்குது. அது இன்னும் நிறைய விஷயம் சொல்லலை. அவர்கிட்ட கேட்டேன், இதில் ஒன்றும் நிறையா இருக்குப்பா, நான் ஒன்றும் சொல்லலை, கொஞ்சம் தான் சொன்னேன். ஸ்கூல் பசங்கனால கொஞ்சமாக சொன்னேன். அந்த கொஞ்சம் மாதம் வந்து எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல. அந்தளவுக்கு ஒரு டெப்த் நாலேஜ் அதில் இருக்குது. உள்ளே போனோடனே ஸோ இந்த மார்னிங் டைமிங் சொன்னேன். இப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்குது அந்த இதில். ஸோ மார்னிங் டைமிங் சொன்னேன்னா ஸோ 8 AM to 6 PM தான் அலோடு. இதில் வந்து என்னென்னா ஸ்கூல் பசங்க ஒரு 14 வயசு 15 வயசுக்குள்ளே டிக்கெட் கிடையாது. ஸோ நம்மளை மாதிரி அடல்ட்ஸ் போனால் 25 ரூபா டிக்கெட்டு. அது இல்லாமல் ஃபாரின் டூரிஸ்ட் யாராவது போனாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு 250 rupees டிக்கெட் சார்ஜஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேட் உள்ள என்ட்ரு ஆகிட்டும். உள்ளே போனோன்னா ஏகப்பட்ட இது உள்ளே வந்து ஒரு மினி வில்லேஜே வாழ்கிறதுக்கான 100% ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் தவிர அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. அக்ரிகல்ச்சர் லேண்ட் மாதிரி பக்கத்தில் எதுவும் பார்க்கல. வாட்டர் ஃபெசிலிட்டி அப்படின்றது பூமியிலேருந்து எடுக்கலாம். கிணறு மாதிரி 1-2 பார்த்தேன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர்ஸ். உள்ளே போனோடனே முகலாயர்கள் நாயக்கர்கள் இப்படிலாம் நிறைய பேர் ஆட்சி பண்ணாங்க. ஸோ அந்த காலத்தில் இன்னொரு முகலாய ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அந்த இடத்துல இவ்வளோ என்ட்ரான உடனே இந்த மாதிரி ஃபஸ்ட் இடத்துல இந்த மாதிரி பிளேசஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இல்லைன்னா ஒரு பெரிய பாண்ட் இருக்குது.
தெப்பக்குளம் சொல்லுவாங்களா, கோயில் தெப்பக்குளம் சுற்றி பில்லர்ஸ் இருக்கும், நடுவில் குளம் இருக்கும், தெப்பக்குளம் அந்த மாதிரி தெப்பக்குளம் மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு கிணறு இருந்திருக்குது. ராணிக்கோட்டை, இது ராணிக்கோட்டை, இங்கே ராஜா கோட்டை கிணறு வந்துருக்குது. ஸோ கோட்டையை சுற்றி கோட்டை பாதுகாவலர்கள் நிற்கிறது. ஏன்னா அந்த ஸ்பேஸ் அந்த கர்வ்ஸ்லாம் வரும் உங்களுக்கு, ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் கல்யாண மண்டபம் கீழேயே வந்து ஜிம்மு இருக்குது. அந்த காலத்தில் உடற்பயிற்சி கூட வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கோயில் சின்னதாக இருக்குது. யானை கிடங்கு வச்சுருந்துருக்காங்க. யானை கட்டக்கூடிய யானை தொழுவம், குதிரை தொழுவம் அதெல்லாம் இருந்திருக்குது. அது இல்லாமல் ராஜா பாத்ரூம் போகிற இடம் கூட அங்கே இருக்குது. ஸோ அந்த காலத்தில் ராஜாக்குன்னு தனியாக, ராஜா வந்து போர் காலகட்டத்தில் எல்லாருக்கையும் இப்போ சோல்ஜர்ஸ்கிட்டலாம் பேசுறதுக்கு தனியாக அது ஒரு இடம் இருக்குது, குதிரை தொழுவம். அது பக்கத்தில் அந்த இடமும் வரும். ஸோ அவ்வளோ ஸ்பேஸ் அந்த இடத்துல இருக்குது. அது இல்லாமல் சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாம் அதுவும் அந்த காலத்தில் எல்லாம் பாறைகளாலே கட்டப்பட்ட ஒன்று. ஒரு பெரிய கிரானைட் பாறை மாதிரி ரவுண்டாக தலைவாணி மாதிரி இருக்கும். அது குட்டியாக இருந்த பில்லோ அது பெரிய சீஸில் இருக்குது அந்த இடத்துல. ஸோ அங்கே உட்காந்து ராஜா வந்து போர் காலகட்டங்களில் எல்லார்ட்டையும் பேசுவாராம், இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை முடிச்சு உள்ளே போன உடனே உங்களுக்கு என்ட்ரி கேட்டில் நிறைய சிலை வச்சுருப்பாங்க. அந்த சிலைலாம் என்னென்னா அந்த காலத்துலேருந்து அந்த கோட்டையிலேருந்து மிஸ் ஆன காலகட்டங்களில் மிஸ் ஆகி போன சிலைகள், செதுக்கப்பட்ட சிலைகள், அதெல்லாம் வந்து எஸ்கேவேட் பண்ணி ஆர்கியாலஜி பண்ணி வந்து கண்டுபிடிச்சி எடுத்து தனியாக பேர் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த இமேஜ் வீடியோ வரும் இதில். அண்ட் ஆஃப்டர் நீங்கள் மலை ஏற வேண்டியதான். ஸோ மலை ஏறும்போது நல்லா நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரெக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளையங்கிரி ஃபஸ்ட்டு மலை ஏறும்போது அப்படி குத்துக்க ஏறும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மலை ஏறும். ஆனால் இதில் படிக்கட்டு கம்மி, அதனால் உங்களுக்கு எனர்ஜி லாஸ்லாம் பெருசாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக ஏறிடலாம். நீங்கள் யார் வேணாலும் இந்த மலை ஏறலாம். இது அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஸ்பாட் தான் அது. உங்களை யாராவது பயன்படுத்தினாங்க அப்படின்னா நீங்கள் சத்தியமாக இப்படி ரொம்ப ஈஸியான இது. அந்தளவுக்கு இதில் ஈஸியாக ஏறக்கூடிய விஷயம் தான் இந்த மலையை. ஸோ அந்த மாதிரி குத்துக்க ஏறும். அப்புறம் நிறையா லேண்ட்ஃபார்மும் சுற்றி அழகாக ஒரு நல்ல க்ரீன் சோர்ஸு காடு மலை மேலே தான் ஏறுவோம். அந்த காடோட ஃபீல் அப்படியே காடோட டெக்ஸ்சர் வரும். அப்படி நிறையா அந்த ஃபீல் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ மலை ஏறிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கட்டங்கள்லேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ நிழலுக்கு தங்கறதுக்கு ஒரு மண்டபங்கள் நிறையா இருக்கும். அங்கேயும் இங்கேயும் நிறைய இடங்களில் சின்ன சின்ன மண்டபங்கள், பாறைகளாக சின்ன மண்டபம் கட்டியிருப்பாங்க. மலைக்கு மேலே மொத்தம் 3 கோயில் இருக்குது. ஓகே, ஸோ 3 கோயில் 2 கோயில் தான் நான் பார்த்தோம். ஒரு கோயில் உள்ள போல அது பசங்களாக போயிட்டாங்க, நான் பின்னாடி வீடியோ எடுத்தனால போல இப்படி ஏறிட்டே போனீங்கன்னா ஸோ மலைக்கு மேலே ஒரு குளம் இருக்குது. ஒரு ஆஃப் மவுண்டன் ஏறினீங்கன்னா ஒரு குளமே ஒன்று இருக்கும். ஸோ கார்னரில் இருக்கும். அப்புறம் திருப்பி கல்யாணம் இன்னொரு மண்டபம், நிறையா மண்டபம் தான். ஸோ வந்து அந்த காலத்தில் மழை அதை இங்கே என்னதான் இருந்தாலும் மழை ஒன்று பெஞ்சா அது ஒதுங்கிறதுக்கான இடம், இல்லை தங்குறதுக்கான இடம், மலை மேலே ஏரியாவில் தங்குறதுக்கான இடம், தங்குறதுக்கான இடம்லாம் வேணும்ல. ஸோ அது மாதிரி நிறைய மண்டபங்களை கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ கோயில்னு சொன்னால் மொத்தம் 2 கோயில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டாப் ஆஃப் தி மவுண்டன் இருக்கும். ஸோ அதை நான் பார்த்தேன். இன்னொன்று நடுவில் ஒன்று இருக்கும், அது பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும், அதை நான் பார்க்கல. அதுதான் சொல்லப்போனால் அந்த முன்னாடி ஃபஸ்ட் கோயில் தான் ரொம்ப அழகாக அந்த ஸ்ட்ரக்சரல் பில் நல்லாயிருக்கும் பார்க்க. நான் உள்ளே போய் பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த கோயில் வந்து ஒரு போகிற வழியில் வந்து நீங்கள் ஒரு சின்னதாக சிவன் கோயிலோ முருகன் கோயிலோ சின்னதாக ஒரு அந்த காலத்து கோயில் ஸ்ட்ரக்சர்னு அதுதான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த கோயில். பின்னாடி வந்து நிறையா சிலைலாம் வரைஞ்சி வச்சுருந்தோம். 3 சிலை, முருகன் சிலை, இன்னும் 2 ஃபோட்டோ வந்துச்சு, யாரும் தெரில சரியா. முருகன் சிலைங்கள்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து அந்த காலத்து பெயிண்டிங் மாதிரி இருக்குது பார்க்காது. அந்த காலத்து பெயிண்டிங் ஸ்டைலில் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி மலை ஏறி போகும்போது ஒரு இடத்துல ஒரு விஷயங்கள் பார்த்தோம். முக்கியமாக என்னென்னா தானிய கிடங்கு அது ஒன்று இருந்துச்சு. ஸோ மலை ஏற தானிய கிடங்கு, ட்ரெஷரி பாயிண்ட், சுரங்கம், அந்த செல்வத்தை பறிக்கக்கூடிய இடம் இருக்கும்ல, தங்க ட்ரெஷரி. ஸோ அந்த பிளேஸ் இருந்துச்சு. தானிய கிடங்கு, ஜிம் இருந்துச்சு அங்கே மேலே. இந்த மாதிரி அந்த காலத்தில் எதிரி நாட்டு படகு வந்து உள்ள வராம இருக்கிறதுக்கு பாதுகாப்பாரனா முதல்ல அகழி. கோட்டை மதில் சுவர் வந்து அந்த இடத்துல இருக்கு. இங்கேயும் கோட்டைக்கு மதில் சுவர் இருக்கு. இது மராட்டிய மன்னன் ஆட்சி காலத்துல தான் இந்த மதில் சுவர். ஒரே நாள்ல எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க நாயக்க மன்னர்கள் காலத்துலனா ஆச்சரியப்படுவீங்க. 30,000 பேர் இந்த கோட்டையை கட்டுறதுக்கு ஒரு நாள்ல வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு நாள் வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த குறிப்பெல்லாம் எழுதியிருக்காங்க. இதுல பாதுகாப்புக்கு தவறி அது உள்ளலாம் போயிட்டு வரலண்டா, வேணாமா வேண்டா. மக்கள் இதெல்லாம் சேர்த்து வைக்கணுன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இடம். அப்புறம் கல்யாண மண்டபம் இருந்துச்சு, தங்கறதுக்கான கல்யாண மண்டபம் இருந்துச்சு. அதுமாதிரி நிறைய இடங்கள் இருந்துச்சு. ஸோ கோட்டையை சுற்றி 3 பக்கமும் பாதுகாவலர் காக்கக்கூடிய மாதிரி கோட்டை சுற்றி தான் மலை ஏறுமே உங்களுக்கு. அது பார்க்க நல்லா இருந்துச்சு, வியூஸ் பார்க்க. 2வது வந்து பீரங்கி குண்டு. பீரங்கி
கேனான்ஸ். ஸோ அது ஒரு இடத்துல மட்டும் இருக்குது, மீதியெல்லாம் காணும். எல்லா இடத்துலையும் வச்சுருந்துருப்பாங்க, பட் அது காலப்போக்கத்தில் மிஸ் ஆகி தூக்கிட்டு போயிருக்கோம். எங்கெங்கே கிடக்குது யாருக்கு தெரியும். பட் ஒரே ஒரு பீரங்கி மட்டும் இப்போதைக்கு அங்கே கிடக்குது. அதை நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். அது வீடியோ நான் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆஃப்டர் வந்து ஸோ டாப் ஆஃப் த ஹில் பாயிண்ட். ஸோ இந்த டாப் ஆஃப் த ஹில் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி வந்து இன்னும் ஒரு ஸ்ப்ளிட்டு வரும். ஸோ இத்தனை மலை ஏறி இறங்குறோம்ல. ஸோ இந்த ஏறுறதுல இப்போ குறிப்பிட்டது கட்டதுக்கப்புறம் இந்த மலை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக பெரிய சுவர் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே தான் போகணும். ஸோ இந்த அந்த சுவர் மாதிரி இதை அந்த ஒரு பாலம் வழியாக தான் கிடக்க முடியும். என்ன தான் நீங்கள் ஒரு பெரிய ஆர்மியை உள்ளே பூந்து அந்த மொத்த இடத்தையும் சுக்குநூறாக்கி வந்தாலும், ஸோ இப்போ இந்த ஒரு ஹில் லாக் பொசிஷன் இருக்குல்ல, அந்த பாலத்தை மரப்பாலம் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த மரப்பாலம் அந்த காலத்தில் அது வேறு மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பொசிஷனை தாண்டினா தான் இன்னும் அடுத்த மலைக்கு போக முடியுன்ற ஒரு லாக் இருக்குது. ஸோ ஏன்னா இதை சுற்றி கயிறு போட்டு ஏறினாலாம் அரசரை இப்போ ஒரு டெத்லி பாயிண்டில் கிங்கு மாட்டிக்கிட்டாருன்ற பட்சத்தில் ஒரு கிங்குக்கான எஸ்கேப் ஜோன் வந்து அதுதான். ஸோ அந்த டாப் ஆஃப் தி ஃபோர்ட்டில் போய் இருந்துட்டாருன்னா இந்த ஒரு பாலத்தை தாண்டா யாராக இருந்தாலும் வரும். ஸோ இப்போ இந்த ஒரு பாலத்தை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் அப்படின்ற பொசிஷனுக்கு ஒரு இடம் இருக்குது. சரியா? ரைட். இது வந்து மராட்டிய மன்னர்களினுடைய ஆட்சி காலத்தில் அவர்களினுடைய காவல் தெய்வமாக மராட்டிய மண்ணில் வச்சுருந்தாங்க. இந்த சிலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அது மராட்டியர்களுடைய ஆட்சி பகுதியாக இருக்கும். முதல்ல இந்த மண்ணை பல்லவர்கள் ஆண்டாங்க, சோழர்கள் ஆண்டாங்க, பாண்டிய மன்னர்கள் ஆண்டாங்க. அதுக்கடுத்து நம்ம ராஜாக்கள் ஆனந்த கோன் வகையில் ஆண்டாங்க. அதுக்கு பிறகு நாயக்கர்கள் ஆண்டாங்க. அதுக்கு பிறகு மராட்டியர்கள் வந்தாங்க. மராட்டியர்கள் முதல்ல சிவாஜி. எத்தனை படை வீரர்கள் வந்தாங்க தெரியுமா? 27,000 காலாட்படை, 20,000 குதிரைப்படை. சுல்தான்களினுடைய ஆட்சியை கேப்சர் பண்ணுறதுக்கு அத்தனை சோல்ஜர்ஸ் வந்தாங்க. பீஜப்பூர் சுல்தான் முன்னாடி கோல்கொண்டா, பீஜப்பூர், அதெல்லாம் மிர்ஜுவா அவருடைய தலைமையில் இந்த இடத்துல படித்து நானும் மறந்துடுவேன். சிவாஜி, சிவாஜியோட பையன் சாம்பாஜி, அதுக்கு பிறகு சாம்பாஜி, அதுக்கு பிறகு அவங்க அம்பிகாபாயில் அவங்க பொண்ணு, கடைசியா பையன் ராஜாராம். இவங்கெல்லாம் இந்த ஆட்சியில் இருந்தப்போ இந்த சிலை இது முனீஸ்வரன் பேரு அவர்களுடைய காவல் தெய்வம். இதெல்லாம் மண்ணுக்குள்ள அகழ்வாராய்ச்சியின் போது கிடைச்ச சிலைகளை இவங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு குதிரை மேல ஒரு வீரன் இருக்கான் பாருங்க, பின்னாடி ஒரு அம்மா இருக்கு, போர் வாளோட போறாங்க. அந்த கல்லை ஆய்வு பண்ணி அது கோப்பர சிங்கருடைய சிலை அப்படின்னு சொல்லி சேந்தமங்கலத்தில் இருக்கிற சிலையோட ஒப்பிட்டு பண்ண இவருடைய சிலையை போன ஆண்டு பொங்கல் விழாவில் ஜப்பான் நாட்டில் பேனர்ல போட்டு அவன் கொண்டாடுறான். யாரு? ஜப்பான்ல அந்த வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஜப்பான்ல இருந்து. அதே போல அவுரங்கசீப்புடைய பெயர் குறித்த கல்வெட்டு எங்கேயுமே கிடையாது தென்னிந்தியாவில். அன்னமங்கலம் மலையில தான் இருக்கு. அதையும் கண்டுபிடித்தவர்கள் நம்முடைய பள்ளி குழந்தைகள், பெண்ணகர் பள்ளி மாணவர்கள். அதுக்கு நான் தலைமை ஆசிரியராக இருந்தேன். அந்த குழந்தைங்க ஆடு மேய்க்க போகும்போது ஒரு மலையில உச்சியில பார்த்துட்டு என்னை எதிர்த்து போனாங்க. போய் பார்த்தா அவுரங்கசீப்புடைய பேர் கல்வெட்டு. அப்புறம் மேலே ஒரு பெல் டவர் இருந்துச்சு. இன்னொரு சின்ன டெம்பிள் சொன்னால் அது ஒரு டெம்பிள் இருக்குது, பெல் டவர் இருக்குது, மண்டபம் இருக்குது, மேலே தானிய கிடங்கு இருக்குது, ட்ரெஷர் பாயிண்ட்டு எல்லாமே டாப் ஆஃப் தி மவுண்டன் சொல்லப்போம். ட்ரெஷர் பாயிண்ட்டு டாப் ஆஃப் தி மவுண்டன் தான் வச்சுருக்காங்க. அவங்க கொண்டு போய் சேஃபாக தங்கத்தை பதுக்க செல்வங்களை கீழே பதுக்கினா கொள்ளையடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு அது மேலே கொண்டு போய் வச்சுருக்காங்க. எப்போ மேலே போனால் தானியம் தேவைப்படும் தெரிஞ்சு தானிய கிடங்கும் மேலே ஒன்று வச்சுருக்காங்க பெருசாக. சொல்லப்போனால் ஒரு பெரிய தானிய கிடங்கு மேலே ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த போர்க்காலங்கள் மற்ற காலம் தவிர்த்து உள்ளே தானே இருப்பாங்க. அப்போ காவலர்களுக்கு பொழுதுபோக்காகிறதுக்கு வந்து அந்த காலத்தில் அந்த தாயக்கட்டை போட்டு விளையாடுவாங்கள்ல, இந்த ஸ்கொயர் போட்டு நடுவில் ரெக்டாங்கிளை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் அந்த கல்லில் செதுக்கியிருப்பாங்க. ஒரு படிக்கட்டில் செதுக்கி இருந்துச்சு பார்த்தோம். அது கொஞ்சம் எல்லோரும் போகும்போது டீப்பாக நோட்டிஃபை பண்ண மாதிரி தெரில. ஸோ அது என் கண்ணில் பட்டுருச்சு கொஞ்சம் டக்குன்ட்டு. ஸோ அதுவும் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து போகிற வழியில் எங்கள் நம்ம தலைவர் ஆஞ்சநேயர் சிலையை செதுக்கியிருப்பாங்க ஒரு இடத்துல. கீழே வந்து அவரோட ஃபுட் பிரிண்ட்டு, மேலே பக்கத்தில் வந்து சிலையை செதுக்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஓவர்வியூ. இது நான் போயிட்டு ஏறி இறங்கிறது ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. இதை பற்றி இந்த மலையை பற்றி பயப்படுற அளவுக்கும் கஷ்டப்பட்டு ஏறணுமா ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. இந்த மலையில் நீங்கள் ஒரி பண்ணிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, தண்ணி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. மலை ஏறும்போதே நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஃபஸ்ட்டு மினிமம் 2 லிட்டர்ஸ் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. எவ்வளோ நாள் வெயிட் தூக்கிட்டு ஏறலாம் தாராளமாக. ட்ரக்கிங் பேக் தூக்கிட்டு ஏறலாம், 10 kg ட்ரக்கிங் பேக் தூக்கிட்டு ஏறலாம் தாராளமாக. ஏன்னா அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. 2 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. 1 பாத்ரூம் பிரச்சனை இல்லை. 2 பாத்ரூம் நீங்கள் வந்தீங்கன்னா வழி இல்லைப்பா. செக்யூரிட்டி
அந்த நான் போன இடத்துல ஏகப்பட்ட கப்புள்ஸ் நிறைய பேர் போயிருந்தாங்க. கண்ட இடத்துல கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க. அது ஒரு டூரிசம் ஸ்பாட்டு. இப்போலாம் டூரிசம் ஸ்பாட்லேயும் மதிக்கிறான். ஆன்ஷியர் ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட் யாரும் வர மாட்டான்னு தெரிஞ்சு கண்ட இடத்துல கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கானுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் யானை தொழுவத்தை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இதை யானை தொழுவன்னாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் கட்டி பிடிச்சி ஓரமாக உட்காந்துருக்கான். இப்போ பசங்களை கொண்டு போனீங்கன்னா ஒரு நாலேஜபிளான ஒரு பிளேஸ் தான் இது. அவங்க பசங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லித்தரலாம். அந்த காலத்தில் இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க, இப்படிலாம் இருந்திருக்கு, இப்படிலாம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க மன்னர்கள் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு. ஸோ நம்மளோட கல்ச்சரை நம்ம தெரியப்படுத்தணும். அடுத்த தலைமுறைகள் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் அது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஸோ வீடியோவில் இருக்கிறத நீங்கள் கண்டினியூவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இதை பற்றி நிறையா சொல்லலாம். பட்டு இது போதும், தெரிஞ்ச அளவுக்கு. இதுதான் இவ்வளோ தான் இந்த மலை அப்படின்றதுக்கு இதை போதும். இதை பற்றி நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி செக் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து முகாலயர் காலத்தில் கட்டினது, முகால்ஸ் பீரியடில் கட்டின பீரியட்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அது ஒன்று மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு அம்மி மாதிரி பெரிய கல் இருக்குது. ரெனோவேட் பண்ணுறாங்க அந்த பில்டிங்கை, பெயிண்ட் அடிச்சு. வாவ், சுடலையா? இந்த பக்கம் அப்படி இல்ல உட்காந்துருக்காங்க யாரும். நிழல்ல கை வைங்க. அப்படியா? இங்க வைங்க, அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. பாதை பெருசா தான் இருக்குது, அழகா இருக்குடா. வேண்டா, நான் போலையே, போலாம் வா. இது ராஜாவோட டாய்லெட்டா? இதுவா? இது இங்க இருந்துச்சு. அது வந்து ராஜா உட்காந்து பேசுற இடமா? ஏன்னா இப்ப போர் வருதுன்னா என்னடா பண்ணலான்னு பேசுற இடமா இந்த இடமா? அங்க இதெல்லாம் வந்து குதிரைங்க யானைங்க கட்டுற இடமா. இதுதான் ராஜா உட்காந்துருப்பாங்க அந்த கல்லுல. அந்த கல்ல உட்கார வாட்டமே இல்லடா. ராஜா அப்படி உட்காந்துறாங்கல்ல, உட்காந்து ராஜாக்கு டாய்லெட். அது அது என்ன குளமா? கீழே டவுன் வச்சுல இருக்கு. இது தானிய கிடங்கு. குளிக்கிற இடம்ல இருக்குது. ஜிம்னாசியம், உடற்பயிற்சி. இது உடற்பயிற்சி கூட மாமே. நீ அங்க போற என் கூட சேர்ந்து? நீ அவங்க கூட தான் போகணும். இல்லு எடுப்பா, நீ அவங்க கூட போ. போ அங்க போ. அங்க போ. சரி வாங்கி வா. ஜிம்னாசியம் அந்த காலத்தில் உள்ளோட கூட பேச்சு கொடுமா. ஒரே இருட்டா இருக்கு.
ஸோ தனித்தனியாக நிறைய இடம் இருக்குது இந்த இடத்துல. ஆனால் வந்து அந்த காலத்துலேயே வந்து உடற்பயிற்சி கூடம், டாய்லெட்டு, அது குளிக்கிறதுக்கு உடனே பாத் டப்பு இதெல்லாம் வச்சுருக்கானுங்க. ஹார்ஸ் டேபிள், அதாவது குதிரை கட்டுற இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே மன்னர் போர் டைமில் வந்து பேசக்கூடிய இடமும் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. இப்போ இது ராஜா குளிக்கிற இடமா? குளிக்கிற இடமா இது? குளம் அவ்வளோதான். அப்போ இங்கே தான் குளிப்பாங்க. அவங்க குளித்தாங்க இதில் கல்யாண மகால். ஓகே ஓகே. இதில் முதல்லாம் இருக்காதுடா. அதில் லைட் எரியுது. முதல்ல நான் பட்டு தள்ளி விட்டு இப்போ தண்ணி தேங்கும் மலையிலேருந்து ஃபுல்லாக வர தண்ணிலாம். நான் நிறையா இடம் பார்க்கறதுக்கு இருக்கேன். ஆமாண்டா. ஆனால் இதை பிடிக்கிறதுக்கு இது ஈஸியாக பிடிச்சிடலாம்ல. புரியுதா? அதுக்கு தான் இதை வாங்கினேன். இது பிடிச்சிக்கிட்டே இருந்தால் கை வலிக்கும். இது எப்படி ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துடுவோம். இல்லை இதில் போட்டு மெமரி கார்டு போட்டு வச்சுருப்போம். அதனால தான் வாங்கி வச்சுருக்கேன். கை வலிக்காது.